தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பேரதிர்ச்சி. ஒரு தேர்தலுக்கே 750 கோடியா? நீதிமன்றத்தை பதற வைத்த செய்தி. மார்ச் மாதத்தில் தலைமை நீதிபதி போடப்போகும் அதிரடி தடை உத்தரவு. வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறது. அதாவது சமீப காலமாக அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளில் அதிருப்தி அடையும் போது மக்கள் நீதிமன்றங்களில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதனால் இதுபோன்ற மக்கள் பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நீதிபதிகளும் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள். அந்த வகையில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் அரசியல் கட்சிகள் இலவசங்களை கொடுத்து மக்களின் ஓட்டுகளை வாங்குவதற்கு தடை போட வேண்டும் என்று ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதை 3 அமர்வு நீதிபதிகள் விசாரித்துள்ளார்கள். முதல் கட்டமாக 2 நீதிபதிகள் விசாரித்த நிலையில் 2வது கட்டமாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்த மனுவை விசாரித்துள்ளார். அப்போது அவர் கூறுகையில், இந்தியாவில் அடுத்தடுத்த 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. இந்த கட்சிகள் எல்லாம் அறிவித்திருக்கும் இலவச வாக்குறுதிகளை பார்த்தால் இனிமேல் சூரியனையும் சந்திரனையும் தான் வாக்குறுதியாக அளிக்க வேண்டிய பாக்கியுள்ளது என்று கூறிய நீதிபதி, இலவசங்கள் என்பது ஊழலுக்கு இணையானது. மக்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி இதுபோன்ற அறிவிப்புகளை அரசியல் கட்சிகள் கொடுக்கிறார்கள். அதனால் மார்ச் மாதம் வரை காத்திருங்கள் என்று கூறிய தலைமை நீதிபதி, அந்த நேரத்தில் இந்த வழக்கை நீதிமன்றம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளும். எந்த அரசியல் கட்சிகள் இலவச அறிவிப்புகளை வெளியிட்டாலும் அந்த கட்சி தலைவர்கள் நீதிமன்ற கூண்டில் ஏற்றப்படுவார்கள் என்று ஒரு அதிர்ச்சி கொடுத்துள்ளார் தலைமை நீதிபதி சூரியகாந்த். இது இலவசங்களை கொடுத்து மக்களின் ஓட்டுகளை வாங்கி வரும் அத்தனை கட்சிகளுக்குமே பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மேலும் கடந்த 2006ஆம் ஆண்டில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் வண்ண தொலைக்காட்சி பெட்டி, வீடில்லாத அனைவருக்கும் வீடு இலவசமாக தருவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற போது தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பட்ஜெட்டில் 750 கோடி ஒதுக்கினார்கள். அதையடுத்து 2011ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலில் அப்போதைய ஆளுங்கட்சியான திமுக முந்தைய தேர்தலை விட அதிகமான இலவச வாக்குறுதிகளை வாரி வழங்கியது. அதேபோன்று அப்போதைய எதிர்க்கட்சியான அதிமுகவும் இலவச கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி, மடிக்கணினி, பெண்களுக்கு திருமண உதவி தொகையாக 50,000, பசுமை வீடுகள் என பல இலவச வாக்குறுதிகளை அறிவித்தார்கள். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 20 கிலோ இலவச அரிசி மற்றும் ஆடு, மாடுகள் எல்லாம் இலவசமாக அறிவித்தார்கள். அந்த தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது அதை வாக்குறுதிகளை கொடுக்க படாத பாடுபட்டார்கள். இந்த நிலையில் இலவச அறிவிப்புகளுக்கு எதிராக 2019ஆம் ஆண்டில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட போது அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதோடு அரசியல் அமைப்பு சட்டம் 1951 பிரிவு 123 கீழ் இலவசங்கள் ஊழல் நடவடிக்கை ஆகாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. ஆனால் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இலவச திட்டங்களுக்கு எதிராக பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட போது அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இலவச அறிவிப்புகள் ஊழலுக்கு சமமானது என்று சொல்லி இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இந்த இலவச திட்டங்களுக்காக மாநில அரசுகள் பல ஆயிரம் கோடிகளை கடனாக வாங்குகிறார்கள். சரியானபடி நிர்வாகத்தை நடத்த முடியாமல் தள்ளாடுகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் இந்த இலவச அறிவிப்புகளால் மிகப்பெரிய கடனில் சிக்கியுள்ளார்கள் என்பதனால் இந்த பிரச்சினைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே தற்போது உச்சநீதிமன்றம் இந்த இலவச அறிவிப்பு வழக்கை கையில் எடுத்துள்ளது. அதனால் வருகிற மார்ச் மாதம் இந்த இலவச கலாச்சாரத்துக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு முடிவு கட்டுவார் என்பதும் தெரியவந்துள்ளது. இப்படி இலவசங்களுக்கு எதிரான மனுக்கள் அடுத்தடுத்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருப்பது, இலவசங்களை கொடுத்து மீண்டும் தமிழ்நாட்டில் தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அதிரடியாக களமிறங்கியுள்ள மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அடுத்த செய்தி. அமெரிக்க ஒப்பந்தத்தை பற்றி பேச வேண்டுமா? ராகுல் காந்திக்கு மோடி கொடுத்த அதிர்ச்சி. கடந்த 1ஆம் தேதி மக்களவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து எதிர்க்கட்சி அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் குறித்து பேசாமல் சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எதிர்க்கட்சிகள் கோஷமிட்டு வருகிறார்கள். ராகுல் காந்தியை எடுத்துக்கொண்டால் சீனா ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக முன்னாள் ராணுவ தளபதி நரவனே என்பவர் எழுதிய புத்தகத்தை வைத்துக்கொண்டு அது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று கூறிய போது மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த நிலையில் நேற்று பிரதமர் மோடி மக்களவைக்கு வந்திருந்தார். அப்போது எதிர்க்கட்சி எம்பிகள் தொடர்ந்து முழக்கமிட்டதை பார்த்து என்னை பேசவிடுங்கள் என்று ஆவேசமாக சத்தமிட்டார். ஆனால் அதையடுத்து பெருவாரியான எம்பிகள் மக்களவையில் இருந்தே வெளிநடப்பு செய்தார்கள். அப்போது பிரதமர் மோடி பேசும்போது, இந்தியாவின் பொருளாதாரம் 3வது இடத்தில் உள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சிக்காக பல சீர்திருத்தங்களை செய்து வருகிறோம். அதன் காரணமாகவே அமெரிக்கா, ஐரோப்பா யூனியன் போன்ற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது.
பொருளாதார ரீதியாக இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி தொலைநோக்கு பார்வை இல்லை. அதன் காரணமாகவே நாங்கள் போட்டுள்ள வர்த்தக ஒப்பந்தத்துக்கு எதிராக இவர்கள் குரல் எழுப்புகிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர்களின் பாக்கெட் மட்டுமே நிரம்பி வழிந்தது. ஆனால் பாஜக ஆட்சி காலத்தில் இந்திய மக்களின் பாக்கெட் நிரப்ப வேண்டும் என்பதற்காக வர்த்தக ரீதியான ஒப்பந்தங்களில் நாங்கள் தீவிரம் காட்டுகிறோம். ஆனால் இவர்களோ அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். இப்படி பேசும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போபர்ஸ் ஊழல் குறித்து பேசலாமா? அதற்கு நாங்களும் தயாராகத்தான் உள்ளோம். தங்களது ஆட்சி காலத்தில் நாட்டையும் நாட்டு மக்கள் பற்றியும் கவலைப்படாமல் ஊழல்களை மட்டுமே செய்த காங்கிரஸ் கட்சி இன்று மக்கள் மீது தங்களுக்கு அக்கறை இருப்பது போன்று பேசுவது வேடிக்கையாக உள்ளது. இன்றைக்கு மக்களவையில் அமளியில் ஈடுபடும் எதிர்க்கட்சிகளை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒருபோதும் இந்திய நாடு குறித்த எந்த கவலையும் இல்லை என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. இவர்களின் இந்த மட்டமான செயல்பாட்டை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள் இவர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்று ஆவேசமாக பேசியுள்ளார் பிரதமர் மோடி. அடுத்த செய்தி, சசிகலா ஆரம்பிக்கும் புதிய கட்சி. டிடிவி தினகரன் கடும் அதிர்ச்சி. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுக எம்எல்ஏகள் ஒன்றிணைந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கினார் சசிகலா. ஆனால் அவர் 4 ஆண்டுகள் சிறைக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது எடப்பாடி பழனிசாமி அடியோடு மாறி போயிருந்தார். அவரது காரில் கூட அதிமுக கொடியை ஏற்றக்கூடாது என்று கூறியவர் அவரை அதிமுகவிலிருந்து தூக்கி அடித்தார். அதேபோன்று டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியை ஆரம்பித்தார். இந்த நிலையில் தற்போது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் டிடிவி தினகரன் இடம்பெற்றிருப்பது சசிகலாவை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறதாம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு இவர் எப்படி அந்த கூட்டணிக்கு செல்லலாம் என்று தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ள சசிகலா தற்போது அம்மா அதிமுக என்கிற பெயரில் ஒரு கட்சி தொடங்க தயாராகி வருகிறார். பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் அவரது நினைவிடத்தில் வைத்து இந்த அம்மா அதிமுக என்கிற புதிய கட்சியை அவர் தொடங்க போகிறாராம். அதையடுத்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அவர் இணைய போவதாக கூறப்படுகிறது. அதற்காக செங்கோட்டையன் சசிகலாவிடத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளாராம். அது மட்டுமின்றி விஜய் கட்சியிடம் கூட்டணிக்கு தூதுவிட்ட அனைத்து கட்சிகளுமே தேர்தல் நிதி கேட்டுள்ளார்கள். ஆனால் சசிகலாவோ அனைத்து செலவுகளையும் தானே பார்த்துக் கொள்வதாக கூறியுள்ளாராம். அதனால் கண்டிப்பாக சசிகலா தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு சென்று விடுவார் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக முக்குளத்தோர் ஓட்டுகளை டிடிவி தினகரன் தன் பக்கம் திருப்பி வைத்துள்ள நிலையில் தற்போது அதே சமூகத்தைச் சேர்ந்த சசிகலாவும் களமிறங்குவதால் டிடிவி தினகரன் வாக்கு வங்கிக்கு இவர் வேட்டு வைத்து விடுவாரோ என்று அதிமுக வட்டாரமும் கலவரமடைந்துள்ளது.